ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா புதினா அந்த இலையெல்லாம் கிள்ளி வச்சுக்கோங்க, கொத்தமல்லியும் கிள்ளி வச்சுக்கோங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி குட்டி குட்டியாக அந்த தோலை உரிச்சிட்டு விதை போட்டு வச்சுருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது இல்லாமல் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய், அது வந்து உள்ளே போயிடுச்சு. சரிங்களா, 4 போட்டிருக்கோம் மொத்தம். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு கொஞ்சம், அதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா புளி பார்த்திக்கோங்க, கொட்டை இல்லாத புளி எடுத்து வச்சுக்கிட்டோம், உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா துவையல் செய்யறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்சோண்டு எண்ணெயை வந்து கடாயில் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை வச்சாச்சு. ஸோ அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகும். இதில் எண்ணெய் எதுக்கு ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்க போகிறோம். அதனால தான் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருந்தது. இப்போ அந்த எண்ணெய் சூடானதுனால அதில் உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள். இது மாதிரி நல்லா வறுக்கணும். எப்பவுமே உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு நம்ம அதை துவையில் போட்டு அரைச்சாதான் அது ரொம்ப மணமாக ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லாவே வறுவல் ஆகிடுச்சு. அது வறுத்த உடனே ஒரு கலரே மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி குண்டானில் வந்து போட்டு வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே வந்து போட்டுருவோம். ஸோ ஆல்ரெடி தண்ணியிலேருந்து நல்லாவே அலசிட்டாங்க. அலசி தான் ஒன்று ஒன்று எடுத்துட்டு போடுறாங்க பாருங்கள். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதங்கினோடனே கம்மியாகிடும். இப்போ பார்க்க அப்படியே நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த துவையல் ரொம்பவே ருசியாக இருக்கும். ஏன்னா வெறும் புதினா துவையல் மட்டுமே இல்லாமல் இது கூட கொத்தமல்லியும் போட்டு செய்யறதுனால இந்த புதினா கொத்தமல்லி துவையல் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ரெண்டுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, புதினாவும் சரி கொத்தமல்லியும் சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் புளியை வந்து போட்டுடலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் நம்ம செய்கிற துவையல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு தான் புளி போடுறது. புளியை போட்டுட்டு நல்லா இது மாதிரி பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாதிரி துவையெல்லாம் செய்யும்போதே அந்த புதினாவும் சரி கொத்தமல்லியும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காஞ்சி போனதுலாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு அதை நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி துவையெல்லாம் செஞ்சீங்க, அதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆஃப் பண்ணிட்டோம். ஏன் ஆஃப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆறணும்.
ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆற விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி கடாய்க்குள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோன்னா மிக்சிக்குள்ளே அந்த ஜாரில் வந்து போட்டாச்சு. எதுக்காகனா அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சது போதுமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சா மைய நல்லா டேஸ்டியாக இருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ கரப்பரன்னு இருக்கான். இது இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம். இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கலாமா? ஏன்னா ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்குல்ல, லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சா நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு பண்ணைன்னா அந்த கொஞ்சம் கரகரப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சா கொஞ்சம் நல்லா இன்னும் மைய நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா குழ குழன்னு அரைக்கும். மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே ஜார் எடுக்க போகிறாங்க. நல்லா அரைச்சாச்சுல, போதும்ல? போதுமா? சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து தாளிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுப்போம். ஏன்னா இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். சரிங்களா? சமையல் வந்து எண்ணெய் வச்சுருப்போம்ல, சன்லாண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில், சமையல் செய்யறதுக்கு தேவையான அந்த பயன்படுத்துகிற எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வேகமாக பொரியுது பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் சூடாகிடுச்சு, அதனால் படன்னு பொரியுது. இப்போ என்ன பண்ணிட்டா அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த
எண்ணெய் சூடாக இருந்துச்சு இல்லையா, கடுகுலாம் போட்டு சுட இருந்துச்சு. அதே எண்ணெயில் என்ன பண்ணிட்டோன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டை வந்து போட்டாச்சு. சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் ஊற்றிக்கிட்டாங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் வச்சாச்சு. ஸ்லோ பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஸ்பீட் பண்ணிடுறோம். எதுக்காகனா கொஞ்சம் அந்த ஸ்பீடாக இருக்கும்போதே நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் அந்த எண்ணெயில், அந்த கொத்தமல்லி புதினா துவையல் அப்படின்ட்டு நல்லா வதக்கி விட்றாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம தாளிச்சும் முடிச்சாச்சு. ஸோ சுவையான டேஸ்டியான கொத்தமல்லி புதினா துவையல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் புதினா கொத்தமல்லி துவையல் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். புதினா கொத்தமல்லி துவையல் எவ்வளோ பச்சை கலரில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடான சாப்பாட்டுக்கு, சுட இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். Okay friends, thank you so much for watching. Bye.